Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. Good morning friends. நாம இப்போ கேரளாவோட இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காந்தலூருக்கு தான் வந்திருக்கோம். ஒரு சூப்பரான வில்லேஜுங்க. இந்தியன் கவர்மெண்டால் 2023 பெஸ்ட் வில்லேஜ் அப்படிங்கிற அவார்டு இந்த கிராமம் வாங்கியிருக்குங்க. சூப்பரான வில்லேஜுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 5000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வில்லேஜ் அமைஞ்சிருக்கு. கேரளா மாநிலத்திலேயே ஒரு ஹையஸ்டான ஹில் ஸ்டேஷன் வந்து இந்த காந்தலூர் வில்லேஜ் தாங்க. அங்கே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ண வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ் டூர் பிளானாக வந்திருக்கோம். இப்போ நம்ம தங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா சோலா ஹேவன் ரெசார்ட் அப்படிங்கிற இடத்துல தங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல். அங்கே தான் நம்ம தங்கியிருக்கோம். 3rd ஃப்ளோர் இருக்குங்க. இங்கே 1, 2, 3 ஃப்ளோர் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரூம் வந்து 3 ஃப்ளோரில் தான் கிடச்சிருக்கு. 303 கிடச்சிருக்கு. வாங்க நம்ம போய் உள்ளே போய் பார்த்துடலாம். இந்த 3 ஸ்டார் ஹோட்டலில் என்னென்ன நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ரூமில் எப்படி இருக்குது, பெட்டில் எப்படி இருக்குது, ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியே கிடைக்குது, அதெல்லாம் எப்படி இருக்குது, அது உள்ளக்கூடிய நமக்கு கொடுக்கக்கூடிய சர்வீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஃபோட்டோலாம் சுற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காந்தலூர் வில்லேஜில் இருக்கக்கூடிய சோலா ஹேவன் ரெசார்ட் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம திரும்ப ஒரு ஸ்டார் ஹோட்டலை ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தங்க வந்திருக்க சோலா ஹேவன் ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை விளையாடுறதுக்காக சில்ட்ரன்ஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு பெஞ்சு, தூரி இதெல்லாம் இருக்குங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு வாட்டர் ஃபவுண்ட் மாதிரி மீன் கோல்டு ஃபிஷ் கொடுத்து வாட்டர் ஃபவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரெசார்ட்டுங்க. ஃபுட்டு வந்து இங்கே தான் கொடுக்க போகிறாங்க. நம்ம வந்து 8:30 ஃபுட் ரெடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் பார்க்க வந்து அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ஃபுட்டு சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குங்க வில்லேஜ். அங்கே பாருங்கள், ஒரு சூரிய வெளிச்சம் லைட்டாக சன்ரைஸ் ஆகி அப்படியே வெளிச்சம் வந்துட்டுருக்கு. ஹில் ஸ்டேஷன் பாருங்கள், செம்ம அட்டகாசமான ஒரு வியூவில் இருக்காங்க. தங்கியிருக்கக்கூடிய ரெசார்ட்டுக்கும் பக்கத்திலே பாருங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டைகோசு விளைச்சிட்ருக்காங்க. முட்டைகோஸ் செடி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். செடி கிடையாது. காந்தலூரில் நம்ம தங்கியிருக்கிற சோலா ஹேவன் ரெசார்ட்டோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸ் இதில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. காந்தலூர் வந்தீங்கன்னா ஒரு செம்மையான வில்லேஜாக இருக்குங்க. நம்ம தங்கக்கூடிய சோலா ஹேவன் ரெசார்ட்டை எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்த்துடலாங்க. ரிசப்ஷன் எப்படி இருக்குது, ரூம் எப்படி கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் உள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சோலா ஹேவன் ரெசார்ட்டுக்குள்ளே போகலாம். ரிசப்ஷன் பாருங்கள், சூப்பராக ஒரு குத்து விளக்கு, ஒரு கோல்டு ஃபிஷ் வச்சுருக்காங்க. உட்காரதுக்கு சோஃபா செட் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் சோஃபா இருக்குது. உட்காந்து நம்ம வியூ பார்த்துக்கலாம் ரூம் கொடுக்குற வரைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் முன்னிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க. நம்ம ரிசப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்காங்க.
நமக்கு ரூம் கொடுத்துட்டாங்க. ரூம் நம்பர் 303. இது பார்த்தீங்கன்னா டோரில் போகிற இதில் பெயிண்டிங்லாம் வச்சுருக்காங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். எல்லா ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பால்கனியில் உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்து டீ சாப்பிட்றதுக்கு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி, ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்துட்ருக்கோம். செகண்ட் ஃப்ளோரில் ரூம் நம்பர் 301 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோர் போக போகிறோம். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. கீழேருந்து பார்த்தோம், வியூ பாயிண்ட் தெரிஞ்சது. அது எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத மேலே போய் பார்த்துடலாம். மேலே பார்த்தீங்கன்னா பால்கனி கொடுக்கல, குடில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இரும்பு ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம இரும்பு ஸ்டெப்பில் ஏறி போயிட்டு இருக்கோம். மேலே போயிட்டு அங்கே வந்து ஒரு வாட்ச் டவர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வாட்ச் டவரா வியூ பாயிண்ட் தான் தெரில. மேலே போய் பார்த்துருவோம். வாவ், இது பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. வாட்ச் டவர் அண்ட் வியூ பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கிளாஸில் தான் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. அதேபடி பார்த்தீங்கன்னா நைட் டைம் வியூ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் கேம்ப் கொடுக்குறது இந்தாங்க. வாட்டர் டேங்க்லாம் இருக்குது. நான் வந்து வேன் அங்கே நிற்குது பாருங்க. நமக்கு செகண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ரூம் நம்பர் 303 கொடுத்துருக்காங்க. நமக்கு ரூமில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம போய் ரூமுக்கு போய் பார்த்து வந்துடலாம். வாங்க போகலாம். நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்க ரூம் இங்கே தான் இருக்குங்க. டைம் இப்போ மார்னிங் 8 o'clockங்க. 8 மணி ஆகுது. நமக்கு 8:30க்கு இவங்க கொடுக்கக்கூடிய ஃபுட் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அது ரெசார்ட் அங்கே தான் இருக்குது. அது ஃபுட் ரெடி ஆனு சாப்பிட்டு நம்ம அடுத்து வியூ பார்க்க கிளம்புறோம். வாட்டர் ஃபால்ஸ், முருகன் பாறை அப்படிங்கிற ஒரு இடம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீப், ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி இதெல்லாம் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ½ hour இருக்குது நம்ம ஃபுட் ரெடி ஆகிறதுக்கு. ஃபுட் ரெடி ஆனோடனே சாப்பிட்டு நம்ம ஜீப்பில் ஏறி ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி பண்ணிவிட்டு இது மற்ற எல்லாமே பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், போகலாம். ம் டைம் இப்போ மார்னிங் 8 o'clockங்க. 8 மணி ஆகுது. நமக்கு 8:30க்கு இவங்க கொடுக்கக்கூடிய ஃபுட் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அது ரெசார்ட் அங்கே தான் இருக்குது. அது ஃபுட் ரெடி ஆனு சாப்பிட்டு நம்ம அடுத்து வியூ பார்க்க கிளம்புறோம். வாட்டர் ஃபால்ஸ், முருகன் பாறை அப்படிங்கிற ஒரு இடம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீப், ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி இதெல்லாம் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ½ hour இருக்குது நம்ம ஃபுட் ரெடி ஆகிறதுக்கு. ஃபுட் ரெடி ஆனோடனே சாப்பிட்டு நம்ம ஜீப்பில் ஏறி ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி பண்ணிவிட்டு இது மற்ற எல்லாமே பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள், போகலாம். இருக்கக்கூடிய சோலா ஹெவன் ரெசார்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 8:30க்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அவங்க காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். அதை சாப்பிட்டு நம்ம அடுத்து வந்து ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரியில் 2 வாட்டர் ஃபால்ஸு, முருகன் பாறை, அப்புறம் வந்து ஷாப்பிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆப்பிள் கார்டன் இதெல்லாமே பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அங்கே நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்து அங்கே தான் இருக்குது. இன்னும் ஃபுட் ரெடி ஆகல, அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம். சோலா ஹெவன் ரெசார்ட்டில் கொடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலான புட்டு, தோசை, அதுக்குண்டான கடலைக்கறி, சாம்பார், ஃப்ரூட் சாலட், ஸ்வீட்டுக்கு அல்வா, ஆம்லெட் எல்லாமே இருக்குங்க. அப்புறம் ப்ரெட் இருக்குங்க, ப்ரெட் அண்ட் ஜாம் இருக்குது, அப்புறம் ஆம்லெட் இருக்குது. இதெல்லாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. கேரளா ஸ்டைல் புட்டு, தோசை, கடலைக்கறி, சட்னி, ஆம்லெட் சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம்.
இல்லை அவங்க ஒய்ஃபு கட்டி கொடுத்தாங்க. லஞ்சுக்கு ஃபிஷ் ஃப்ரை, ஒயிட் ரைஸ், கேரளா ரைஸ், ஒயிட் ரைஸ், கேரளா ரைஸு, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், பொரியல், அப்பளம், வெஜிடபிள் ஊறுகாய் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, இது வந்து சாம்பார், இது வந்து கேரளா ரைஸ், அதாவது பச்சரிசி. ஆமாம், இது நம்ம தமிழ்நாடோட உளுங்கலரிசி. ஆமாம், தமிழ்நாடு அரிசி. ஆயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ லஞ்சு முடிச்சிட்டோம். ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் குழம்பு, ஒயிட் ரைஸ், ரசம், சாம்பார், தயிர், அப்பளம், வடை, ஊறுகாயெல்லாம் கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் தான் இருந்துச்சுங்க, தமிழ்நாடு ஃபுட் மாதிரி இல்லை. காலையில் சாப்பிட்டது எப்படி புட்டு, கடலைக்கறி, கொண்டக்கடலை கறி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் இருந்ததோ அதே போல் தான் இதுவும் இருந்துச்சுங்க. இப்போ நம்ம அடுத்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து இது பார்க்குறதுக்காக போக போகிறோம். 2 வியூ பாயிண்ட்டு, அப்புறம் இந்த கார்டன்லாம் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் கார்டன், ஆரஞ்சு கார்டன், ஸ்ட்ராபெரி கார்டன்லாம் இருக்குங்க, அதெல்லாம் கூட்டு போகிறேன்னு இருக்காங்க. அப்புறம் ஷாப்பிங் கூட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து ரேட்டு அதில் போகலாம். அந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்முடைய முப்பாட்டன் ராஜராஜ சோழனுடைய சம்மந்தப்பட்டது தான் இந்த காந்தலூர் சொல்லணும் இல்லைங்களா, அதுக்கூட ஸ்டோரி சொல்லிடுறேங்க. அதாவது நம்ம ராஜராஜ சோழன் வந்து அருள்மொழிவரம்னா இருக்கும்போது அவருடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன் வந்து வீரபாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னரை ஒருத்தர் கொலை பண்ணிடுவாருங்க. போரில் தோக்கடிச்சு கொன்றுவார். அதுக்கு பழிவாங்கும் வகையாக பாண்டியர்களோட ஆபத்து உதவிகள் அப்படின்னு சொல்லி பாண்டிய நாட்டு விசுவாசிகள் வந்து சில பேர் ஊடுருவி சோழ நாட்டுக்குள்ள தஞ்சாவூருக்குள்ள ஊடுருவி ஆதித்த கரிகாலனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவர் வந்து கொன்றுவாங்க. அந்த கொன்னது வந்து அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆகி மறைஞ்சிருவாங்க, அவங்க கண்டுபிடிக்க முடியாது. அவர் இறந்ததுக்கப்புறம் ராஜராஜ சோழனோட சித்தப்பா வந்து ஆட்சி ஆளுவாருங்க 14 வருஷம். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அருள்மொழிவர்மனாக இருக்கக்கூடிய அவர் வந்து ராஜராஜ சோழனை பட்டாபிஷேகம் பண்ணி ராஜாவாக பதவி ஏற்றுக்குவாருங்க. அவர் ஏற்றதுக்கப்புறம் அவர் வந்து முதல் போருக்கு வந்ததே இந்த காந்தலூருக்கு தாங்க. ஏன்னா அந்த பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகள் பார்த்தீங்கன்னா இந்த காந்தலூரில் தான் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி அவர் முதல்ல போருக்கு வந்து காந்தலூரில் அவங்கள தோக்கடிச்சு வென்றது தான் இந்த காந்தலூரோட சிறப்புங்க. வரலாறுலேயே இந்த காந்தலூர் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடமா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராஜராஜ சோழன் வந்து இது வரைக்கும் எந்த போர்லையுமே தோற்றது இல்லைங்க. அவர் முதல்ல போர் வந்தது இந்த காந்தலூரில் அந்த பாண்டிய நாட்டு ஆபத்து உதவிகளை கொண்டது தான் முதல் போர் வெற்றிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லாமே வெற்றி தான். அதுதான் இந்த காந்தலூருக்கும் நம்முடைய ராஜராஜ சோழனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. டைம் இப்போ 6 மணி ஆகுதுங்க. நமக்கு டீ டைம். மிளகா பஜ்ஜியும் டீயும் கொடுத்துருக்காங்க. இப்போ மிளகா பஜ்ஜி டீயாக இருக்குது. அடுத்து டீ வரப்போகுது. வாழைக்காய் பஜ்ஜி, டீ கொஞ்சம் சுமாராக தான் இருக்குங்க. அது இது ஒன்று, இது வந்து கிரீன் டீ, கிரீன் காஃபி. எப்படியுமே ரசனையா பாடிட்டே பாட்டு வந்துருச்சு. ரெண்டு டிவைஸ்ல மாத்தி ஒண்ணு பாலினே
நைட்டு டின்னருக்கு நம்ம வந்துட்டோங்க. டின்னருக்கு புஃபே சிஸ்டத்தில் சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி இல்லை சாம்பார், இது வந்து சப்பாத்திக்கு வெஜிடபிள் கிரேவி, அப்புறம் சட்னி, முட்டை கிரேவி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோசை, அப்புறம் சிக்கன், சில்லி சிக்கனுங்க, சில்லி சிக்கன், அப்புறம் சால்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாலட் இருக்குது. வாங்க வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டின்னர் முடிச்சு வச்சுங்க. டின்னர் பரவாயில்லையாவே இருந்தது. சிக்கன், எக் கிரேவி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம் எல்லாமே வச்சாங்க. நல்லா இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எண்டு பண்ணிட்டோம். இன்றைக்கி டே 1ஓட எண்டு லாஸ்ட்டு. இது அப்புறம் நம்ம காலையில் மார்னிங் சந்திப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே 2ல் செகண்ட் வீடியோ வரும். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பர் ட்ராவல்.